இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா எனக்கு பண்ண மாதிரி நீ அப்பாவுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்க? டேய் மகனே, என்னடா பேசுற நீ? அப்பா, நீங்க இப்படி இருக்கிறதுக்கே அம்மா தானப்பா காரணம். டேய், யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசுறேன். மாயாவும் உன்ன மாதிரி இருந்திருந்தா நானும் அப்பா மாதிரி வீட்லயே தான் இருந்திருக்கணும். ஆனா நான் அப்படி இல்லையே. ஜவுளி கடை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நீ பேசுறது ரொம்ப தப்பு. நீ இரு மாயா. வாடி வா. என்னம்மா நடிச்சிட்டு இருக்க நீ? ரூம்குள்ள என் புள்ளைய தூண்டி விட்டு அவனை பேச விட்டுட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடுறல்ல. என்னோட விரல வச்சு என் கடையை குத்திட்டல்ல. இத நான் எதிர்பார்த்தேன்டி. நீ இப்படிதான் என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அம்மா, இப்பவும் நான் பேசுனதுக்கு எதுக்கு மாயாவை திட்டுறீங்க? அப்பா, நான் உங்களை சங்கடப்படுத்தணும்னு அப்படி பேசலப்பா. நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்ள. அப்பா. ஏய், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இதுக்காக தானே நீ காத்துட்டு இருந்த? இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் இந்த கடையை உன் பேர்ல மாத்த நான் விட மாட்டேன். விடவே மாட்டேன். இங்க பாரு சீனு, இந்த கடை உன் பேர்ல தான் இருக்கணும். இதை யாருக்காகவும் மாத்த கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்ன செய்யணும்? இப்படி வார்த்தையை விட்டுட்ட. நெல்ல கொட்டிட்டா அள்ளலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுடா. பாவம் அண்ணன் எவ்வளவு வருத்தமா போறாருன்னு பார்த்தல. ஐயோ அத்தை, நான் அவரை வேதனைப்படுத்தணும்லாம் எதுவும் சொல்லல அத்தை. டேய், நாம எந்த அர்த்தத்துல சொல்றோம்னு எதிரில இருக்கிறவங்களும் அதே அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லடா. அதனாலதான் ரொம்ப கவனமா பேசணும். நாம கவனமா பேசிட்டா குடும்பத்துல இருக்கிற உறவுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுடா. புரிஞ்சுக்கோடா சீனு. ஆமாப்பா, போ போய் அப்பாவை சமாதானப்படுத்து. மாயா, நீ அவனை கூட்டிட்டு போம்மா. சரிங்க பாட்டி. ஆ சீனு.